யாழ் மன்னார் பிரதான வீதியில் வெள்ளாங்குளத்துக்கு அண்மையாக அமைந்திருந்து அண்மை காலமாக புதுமைகளுக்காக பிரபலம் பெற்ற கிறிஸ்தவர்களின் ஒரு திருத்தலமாக பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயம் விளங்கி வருகின்றது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் அதிகளவிலான பக்தர்கள் குறித்த திருத்தலத்திற்கு படையெடுத்துச் செல்கின்றார்கள். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் என்று அழைக்கப்பட்டவர் இந்த புனிதரின் இருப்பிடத்தை நோக்கி தூர இடங்களில் இருந்தும் மக்கள் வந்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது. மன்னார் பிரதான வீதிக்கரையில் இந்த ஆலயம் அமைந்திருந்தாலும் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள் ஒரு சிறிய கொட்டிலுக்குள் மங்காத அந்தோணியாருடைய சிறுவம் அமைய பெற்றிருக்கின்றது. இந்த சிறுவம் தோன்றியதின் பின்னணியிலும் பாம்பு வழிகாட்டி அந்தோணியாரின் பேருக்கு பின்னும் ஒரு அதிசயமான வாய்மொழி பாரம்பரியம் உள்ளதாக மன்னார் மறைமாவட்ட குருக்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு காட்டுப்பகுதியில் பண்ணையாளர் ஒருவருடைய வீடு அமைய பெற்றிருந்திருக்கிறது. அவருக்கு அதிக எண்ணிக்கையிலான ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த பண்ணையாளரும் புனித அந்தோணியாரில் அதிக பக்தியுடையவராக இருந்திருக்கின்றார். அந்த பண்ணையாளரின் 4 வயது நிரம்பிய மகள் சிறுமி ஆடு மாடுகளுடன் காட்டுக்குள் சென்று தொலைந்து விட்டாள். 2 நாட்களாக பெற்றோர்கள் எல்லா இடங்களிலும் தேடியும் கிடைக்கவில்லை. பெற்றோர்கள் காணாமல் போவதை கண்டெடுக்கும் அந்தோணியாரிடம் தங்கள் பிள்ளையை கண்டுபிடித்து தரும்படி மிக உருக்கமாக மன்றாடியிருக்கின்றார்கள். 2 நாட்களுக்கு பிறகு அந்த பண்ணையாளரின் ஆட்டுப்பட்டிக்கு முன்னதாக தொலைந்து போன பண்ணையாளரின் மகள் சிறுமி அதிகாலையில் பத்திரமாக நிற்பதை அவர்கள் கண்டார்கள். அந்த சிறுமியிடம் நடந்தது என்னவென்று எல்லோரும் ஆவலாக கேட்டபோது, நான் காட்டில் அழுதபோது என் கையை ஒரு அப்பா இறுகப் பிடித்து கொண்டார். அப்பொழுது எனது பயம் போய்விட்டது. அந்த அப்பாவுடன் தான் நான் காட்டிலேயே பாதுகாப்பாக இருந்தேன். அந்த அப்பாதான் இந்த 2 நாட்களும் எனக்கு பால், பழம், உணவுகள் எல்லாவற்றையும் தந்தார். நான் அவருடன் இருந்தபோது எந்த பயமும் அந்த காட்டில் இரவிலும் பகலிலும் எனக்கு இருக்கவில்லை. அந்த அப்பாதான் இன்று இங்கே என்னை கூட்டி வந்தார் என்று அந்த சிறுமி கூறினார். சொல்லும் போதே புல்லரிக்கின்றதல்லவா? அந்த சிறுமியை பாதுகாத்து கூட்டி வந்தது வேறு யாருமல்ல, அந்த சிறுமி கூறிய அப்பா புனித அந்தோணியாரே தான். பண்ணையாளரும் அவரது குடும்பத்தினரும் வேலையாட்களும் என அனைவரும் நம்பி விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கை செய்தி வாய் வழியாக அந்த பகுதி முழுவதும் பரவத் தொடங்கியது. அந்த இடத்தில் புனித அந்தோணியாருடைய சிறிய சிறுவம் வைத்து அவரின் பரிந்துரையை இந்த பகுதியை அண்டிய கத்தோலிக்க மக்கள் இன்னும் புனித அந்தோணியாரில் நம்பிக்கை கொண்ட பல இந்து மத சகோதர சகோதரிகளும் மன்றாடத் தொடங்கினர். அவர்களின் நம்பிக்கையின் வழியாக அவ்விடத்திலேயே புதுமைகள் நாள்தோறும் இடம்பெறத் தொடங்கின. இந்த வழிப்பாதையில் பயணம் செய்தவர்கள் பாம்பெனும் இந்த இடத்தில் இறங்குவதால் இந்த இடம்பானது பாம்படி அந்தோணியார் கோவில் என அழைக்கப்படலாயிற்று. கால ஓட்டத்தில் இந்த பெயர் மருவப் பெற்று பாம்பாட்டி அந்தோணியார் கோவில் என்றும் பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் கோவில் என்றும் இன்றும் அழைக்கப்படுகின்றது. சிப்பியாறு இந்த அந்தோணியார் கோவிலுக்கு அருகாமையில் இருப்பதால் சிப்பியாறு அந்தோணியார் கோவில் என்றும் அழைக்கப்படலாயிற்று. அன்று அந்த சிறுமியை அழைத்து வந்த அப்பா உருவ அந்தோணியார் புதுமையின் நினைவாக இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் வைக்கப்பட்ட அந்தோணியாருடைய திருச்சிருவம்தான் இன்று பிரதான வீதிகளில் இருந்து உள்ளே காட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கும் அந்தோணியாருடைய சிறுவம் என கூறப்படுகின்றது. போர்க்கால சூழ்நிலைகளில் இந்த யாழ் மன்னார் வீதியூடாக பயணிப்போர் காட்டுக்குள் சென்று வழிபடுவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக வீதிக்கரையில் ஒரு சிற்றாலயம் அமைக்கப்பட்டது. இதுதான் இன்று இங்கே வீதியோரம் ஆற்றுப்பக்கமாக அமைந்திருக்கும் சிப்பியாறு பேராலயமாகும். இதுதான் இந்த ஆலயத்தின் வரலாறு. இன்று இந்த ஆலயத்தை நாடி வரும் கிறிஸ்தவர்கள் வீதியோட அந்தோணியார் ஆலயத்தை மன்றாடி காட்டுக்குள்ளே இருக்கின்ற அந்தோணியாரை தேடி கானகம் வழியாக கால்நடையாக நடந்து சென்று மன்றாடி பல புதுமைகளை அடைவதாக ஒவ்வொரு செவ்வாயிலும் இங்கே வரும் மக்கள் சாட்சியம் பகிர்கின்றார்கள். பல காலமாக பிள்ளை செல்வம் இல்லாத பலர் இங்கே வந்து மன்றாடி பிள்ளை வரம் பெற்றதாகவும் பெற்ற பிள்ளைகளை தூக்கி கொண்டு வெறும் காலுடன் கானகம் வரை சென்று அந்த அந்தோணியாரை தரிசித்து வருவதாகவும் பலர் சாட்சியம் சொல்கின்றார்கள். மாதத்தின் முதல் செவ்வாய் நாட்களில் பல இடங்களில் இருந்தும் இங்கே பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கில் வந்து செல்வதாகவும் தெரிவிக்கின்றார்கள். 9 செவ்வாய்கள் இங்கே வந்து காட்டுக்குள் இருக்கும் சிறுவம் தேடி மன்றாடி
தாம் நினைத்ததை அடைவதாகவும் நோய்கள் சுகமாவதாகவும் காணாமல் போனதை கண்டடைந்ததாகவும் கூறுகின்றார்கள். மேலும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் ஏனைய மதத்தினரும் பெருமளவில் இங்கே வருகின்றமை இந்த ஆலயத்தின் சிறப்பம்சமாகும். வணக்கம். C'est ça, j'ai vu.